ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 18 ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி போடலாங்க அது பார்க்கலாம். லைன் 1 அண்ட் லைன் 2 ரெண்டு லைன் போட்டிருக்கிறேங்க. பாருங்க, லைன் 2ல இந்த லைன் போட்டிருக்கிறேன்னா அதுக்கு மேலே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு லைன் 2க்கு போகிறோம். லைன் 2ல பஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே ஒரு குட்டி லாக் ரிட்டன் லைன் 2கே வர்றேன். லைன் 2 பஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக், மறுபடியும் லைன் 1க்கு போகிறேன், பஞ்ச் பண்ணிட்டு அங்கே ஒரு குட்டி லாக். இதுதான் ஃப்ளாட் லோடிங். மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி பஞ்ச் பண்ணிட்டு அங்கே ஒரு லாக் போடுறோம். கீழே வந்துட்டேன், லைன் 2ல பஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு சின்ன லாக் வச்சுக்கிறேன். லைன் 1க்கு போயிட்டேன், அங்கே ஒரு லாக்கு. லைன் 2க்கு வந்துட்டேன், அங்கே ஒரு லாக்கு. லைன் 1க்கு போய் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்கு மேலேயே ஒரு சின்ன லாக்கு. பெருசாக வைக்கக்கூடாது, குட்டி லாக்காக லாக் வைக்கணும். லைன் 2க்கு வந்துட்டேன், அங்கே ஒரு லாக்கு. இதுவே இவ்வளோதாங்க ஃப்ளாட் லோடிங். நீங்கள் ப்ளவுஸில் ஏதாவது சின்ன ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட் லோடிங் போடுவாங்க. இதே மாதிரியா பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க, அதுக்கு கீழேயே சின்னதாக ஒரு லாக் வைக்கிறீங்க. நீங்கள் வைக்கிற லாக்கு ஒரே இந்த லைன் மேலேயே பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மேலே கொஞ்சமாக சின்ன லாக் வச்சிங்கன்னா இந்த லைன் நேராக வரும். இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் ஃபில் பண்ணிட்டேன். சுற்றி வந்து அந்த ஹோல்ஸ் மறைக்கிறதுக்கு சரியை வந்து அவுட்லைனாக கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராஸ் லோடிங். கிராஸ் லோடிங் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு லைன் 1 லைன் 2 சொன்னால அதே மாதிரியே இதுக்கும் லைன் 1 லைன் 2. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறேன். இந்த பாக்ஸில் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன், ஒரு குட்டி லாக் வச்சுக்கலாம். இப்போ இந்த எட்ஜு கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துலையே ஒரு சின்ன லாக் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே கொண்டு வரலாம். இந்த லாக்கை கீழே வைக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ இது லைன் 1 இது லைன் 2. இந்த இடம் லைன் 2ன்னு நம்ம நினச்சிக்கணும். மேலே போகிறேன், அங்கே ஒரு லாக்கு. கீழே இந்த இதில் பஞ்ச் பண்ணுறேன், கீழே ஒரு லாக்கு. இங்கே பஞ்ச் பண்ணுறேன், மேலே ஒரு லாக்கு. கீழே பஞ்ச் பண்ணுறேன், இங்கே ஒரு லாக்கு. இங்கே பஞ்ச் பண்ணுறேன், அதே லைனில் கீழ் பக்கமும் ஒரு லாக் வைக்கிறேன். இங்கே பஞ்ச் பண்ணுறேன், இந்த லைன்லேயே மேல் பக்கமும் ஒரு லாக் வைக்கிறேன். இந்த கார்னருக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே என்ன ஸ்லாண்டிங் வந்திருக்குதோ இந்த ஸ்லாண்டிங் இந்த இடம் வர வரைக்கும் அதே ஸ்லாண்டிங் வரணும். பாருங்க, மேலே போகிறேன், மேலே ஒரு லாக் வைக்கிறேன், கீழே வர்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு லாக் வைக்கணும். இப்போ இது லைன் 1, இந்த இதுதான் லைன் 2. இதை லைன் 2 நம்ம எடுத்துக்கணும். மேலே ஒரு பஞ்ச் பண்ணுறேன், முன்னாடி ஒரு லாக் வைக்கிறேன், கீழே வர்றேன், இந்த லைனில் பஞ்ச் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி ஒரு லாக் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு லாக்கு.
இதே மாதிரியா இது ஃபுல்லா போடலாம். இருங்க, இது வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நாங்க. இப்ப பாருங்க, இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து நூலை லாக் போட்டுட்டு நான் இங்கிருந்து இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரெண்டா இந்த கார்னர் தெரியுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ இங்கிருந்து லாக் போட்டுட்டு இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த எட்ஜ் வந்துருச்சு. இதோட நம்ம ஸ்லாண்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணமோ அதை இந்த கார்னர்ல பண்ண போறோம். பஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு மேல ஒரு லாக் கொடுக்குறேன். கீழே வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு லாக்கு. இங்க பஞ்ச் பண்றேன். முன்னாடி ஒரு லாக் கொடுக்குறேன். மேல ஒரு லாக் கொடுக்குறேன். இங்க பஞ்ச் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு லாக்கு. இங்க பஞ்ச் பண்றேன். இதுக்கு மேல ஒரு லாக்கு. நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரியே எண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இந்த இடத்துல லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த அவுட்லைன்ல சுத்தியும் ஹோல்ஸ் தெரியுதல்லங்க, அதுக்கு வந்து நம்ம ஜரி எடுத்திருக்கேன். ஜரியில வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம், ஜரி எங்கேயோ லாக் ஆயிருக்கு. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு இந்த ஹோல்ஸ் தெரியாம இருக்கிறதுக்காகத்தான் ஜரி கொடுக்குறோம். நீங்க சில்க் த்ரெட்லயே வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. ஆனா வைக்கிற லாக்க நேரா வச்சிங்கன்னா இந்த லைன் வந்து ஒரே மாதிரி வரும். இந்த லைன் வந்து லாக் ஒரே மாதிரி வச்சிங்கன்னா நீட்டா வரும். நம்ம எங்க பஞ்ச் பண்ணி ஹோல்ட் பண்ணிருக்கிறோமோ அது மேலேயே ஜரியில் ஒரு லைன் கொடுத்துருங்க. அப்போதான் அந்த ஹோல்ஸ் ஃபுல்லா அடைச்சிக்கும், தெரியாது. எட்ஜ் வந்துட்டோம். ஆப்போசிட்ல குட்டி லாக் போட்டுட்டு திருப்புறோம். இங்கே வந்து ஒரு லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃப்ளாட் லோடிங்க்கு ஒரு கொஞ்சம் பெரிய லைனா போட்டு காட்டுங்க. கிராஸ் லோடிங்க்கு இதே மாதிரியே போட்டு காட்டுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.